ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பேன் வச்சு சூடான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் நறுக்கி இது போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு சேர்த்து இது போல் கலந்து விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.